Hello friends, welcome to our YouTube channel Easy Maths. இன்னைக்கு நம்ம எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 3. So find the area of the region enclosed between the curves y equal to root x and y equal to x square. So இந்த ரெண்டு கர்வ்க்கும் enclosed ஆகிற ரீஜியனோட ஏரியா ஃபைண்ட் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கமா? ஸோ நம்மளுக்கு கொடுத்த கர்வ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ y equal to 1 root x இன்னொன்று y equal to ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டுமே ஒய் காம்போனன்ட். ஸோ ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா ரூட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டு பக்கம் நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா இந்த பக்கம் எனக்கு எக்ஸ் இருக்கும், இங்க என்ன இருக்கும் எக்ஸ் பவர் 4. ஸோ இதை நான் அங்கிட்டு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதுல இருந்து எதை காமன் எடுக்கலாம், எக்ஸை காமன் எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்ணா எக்ஸ் எனக்கு 0வா இருக்கும். இன்னொன்று என்னது எக்ஸ் கியூப் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0, தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எனக்கு ரேஞ்ச் எக்ஸ் 0 இன்னொன்று 1ஆ இருக்கு. அப்போ ஒய்யோட வேல்யூ எனக்கு என்ன வரும், எக்ஸ் 0வா இருந்தா எனக்கு ஒய்யும் என்னது 0 தான், எக்ஸ் 1ஆ இருந்தா ஒய் 1. ஸோ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 0,0 அண்ட் 1,1. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை வேல்யூ அப்ளை பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒய் வந்து ரெண்டு கர்வ் இருக்கு. ஸோ இது எந்த கர்வ், எது அப்பர் கர்வ் எது லோயர் கர்வ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் நான் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ 0.25 எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கர்வ் எனக்கு என்ன இருக்கு ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ எக்ஸுக்கு நான் என்ன சப்ஸ்டிட் பண்றேன் 0.25 அப்படின்னு. ஸோ இது ரூட் எடுக்கும்போது எனக்கு 0.5 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ 0.5 அப்படின்றது வரும் எனக்கு. இதே இது y equal to x ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ 0. அதே 25 நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் 0.0625 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு என்ன கிடைக்குது இதுல எது நம்மளுக்கு கிரேட்டர் வேல்யூ 0.5 இஸ் கிரேட்டர் தென் 0.625. அப்ப எனக்கு அப்பர் கர்வ் என்னவா இருக்கும், அப்பர் கர்வ் வந்து எனக்கு 0.5, அதாவது y equal to root xனும் லோயர் கர்வ் y equal to x ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். அப்படிதானே? ஸோ இப்போ எனக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி போட போறேன் அப்படின்னா இன்டகிரல் நம்மளுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் 0 to 1. ஸோ அப்பர் கர்வ் வந்து எனக்கு ரூட் எக்ஸ் மைனஸ் லோயர் கர்வ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ நான் இதை இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் 1/2 அப்படி தானே, ரூட் எக்ஸ்ங்கிறது எக்ஸ் பவர் 1/2. ஸோ நான் பவர் எடுக்கும் இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் பவர் 3/2/3/2. ஓகே, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றப்ப வந்து எனக்கு இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3. ஸோ லோயர் லிமிட் 0 to 1. ஸோ இதுக்கு நான் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு இந்த லிமிட் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன ஆகும், இந்த லிமிட் வந்து 1/3/2, தட் இஸ் 2/3 நான் போட்டுக்கலாமா, 2/3 போட்டுக்கலாம். மைனஸ் இங்க எனக்கு என்ன இருக்கும் 1/3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்கிட்டு வந்து நெக்ஸ்ட் லோயர் லிமிட் எனக்கு 0. ஸோ ஃபுல் டேர்ம் எனக்கு 0 தான் வரும். ஸோ இதை நான் என்ன பண்றேன் எடுத்து விட்றேன். ஸோ ரிமைனிங் இருக்கு என்ன அப்படின்னா 2 - 1 இஸ் 1/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்ப the area of the curve எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 1/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றதா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.